என்ன கீதா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லக்கா, காலையில பாலை வாங்கிட்டு வந்து காப்பியும் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு டிஃபனு வந்து இட்லி இருந்து அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மத்தியானத்துக்கு நேரத்துக்கெல்லாம் சோறு கொஞ்சம் முறை கிடந்துக்கா, அதில் கொஞ்சம் தயிர் வாங்கி ஊற்றி குடிச்சு சாப்பிடணும். என்ன வெயிலாக இருக்கு, அதனால தயிர் வச்சு பழைய கஞ்சி குடிக்கலான் இருக்கேன். அதுதான் கீதா நல்லது இந்த வெயிலுக்கெல்லாம். எப்பா வேற எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்கவே செய்யாது. இந்த பழைய கஞ்சி அதுதான் பெஸ்ட்டு. நானும் அப்படி தான் வச்சிருக்கேன் பார்த்துக்க. நேற்றுக்கு ராத்திரியே கொஞ்சம் சோறு அதிகமாக போட்டு அவிச்சிட்டேன். அதனால எனக்கு கஞ்சி கிடக்கு, இன்னைக்கு அதுவே போதும். வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாராக்கா? இல்லைக்கா, அவங்க ரொம்ப பாவம். நான் என்ன கொடுக்குறேனோ அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு அமைதியாக போவ பார்த்துடுங்க. அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்க மாட்டாவ. ஓ, அதனால கொள்ளாங்கீதா. சில வீட்டோடெல்லாம் விதவிதமாக வைக்கிறதுக்கு சண்டை நடக்கும் பாரு. நமக்கு அந்த விஷயத்துல எவ்வளவோ கொடுத்து வைப்ப என்ன. ஆமாக்கா. ஆமா, காலையில பால் வாங்கும் போது பாத்தியா அக்கா? மொத்த 3 பேரும் வெளியே நடந்து உறக்கா. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். கேட்டதுக்கு வெயில் ஒரே சூடானால இந்த மரத்தடி நல்லா கிடைக்கும்னு சொன்னாலுவ. என்கிட்ட அப்படிதான் சொன்னாலும் பார்த்துடுங்க. பாருங்களா, வீட்டுக்காரரை கூட விட்டுருக்காவ பாருங்க. அழகா ஜாலியா விளையாடுந்து உறங்கியாலோக்கா. ஆமா கீதா, அவ்வளோளுக்கெல்லாம் கொடுத்த இப்ப பத்தியா. கேட்கறதுக்கு மாமியார் கிடையாது, திட்டுறது வீட்டுக்காரனும் ஒன்றும் சொல்ல மாட்டானுவேன். இவ்வளோ வச்சதுதான் சட்டம். இந்த மாதிரிலே இருக்கணும். இதா இங்கதான் இருக்கியா? ஆமாக்கா, இங்கதான் இருக்கேன். ஏங்கா? ஒன்றுக்கும் உதவாத ஏதாவது விஷயத்த கொண்டு வந்துட்டு இங்கதான் இருக்கிறியா அங்கதான் இருக்கிறியான்னு காதை கட்டவன்ட்டு வந்துருவா. விஷயத்த கேள்விப்பட்டியா கீதா? ஏன்க்கா, என்ன விஷயம்? மற்றவள 3 வரை நேத்தகி பிள்ளைகளை விட்டுட்டு கன்னியாகுமரிக்கு போயிருக்காளோ பத்துக்க. யாரு? சின்ன பொண்ணு வசந்தி உமாவா? ஆமா கீதா, போனவா ஒரே போக்கா பெரியகாளுவ. ராத்திரி லேட்டா தான் வந்திருக்காளுவ. அதனாலதான் 3 பேருக்கு வீட்டுக்காரன் துரத்தியே விட்டுட்டானா. வீட்டுக்குள்ளே வந்துடாத நீ. அப்படியாக்கா? வரே வா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா கீதா, உள்ளதுதான். எல்லா விஷயத்தையும் அலசி ஆரஞ்சிட்டு வந்திருக்கேன். கற்பகம் இருக்கா இல்லையா, கற்பகத்துக்கிட்ட நேத்துக்கு ராத்திரி இவ்வளவு சொல்லியிருக்காளோ பத்துக்க. ஓ அப்படியா? இவ்வளவு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். கற்பகமா நேர்ல பார்த்தாலும் பாரு. இனி போதும், இவ்வளவும் போதும். இவன் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு நம்மள சந்தையை கூட்டு போயிருப்பா. பாவி, இடையில வந்து உளுந்துட்டாலே. இனி நம்மள எங்க சந்தையை கூட்டு போவா? இவகிட்ட கதை கேட்க இவ்வளவுதானே நீ எல்லா இடமும் கூட்டிட்டு தெரியவா? காலையில நான் பால் வாங்க போகும்போது அங்க தக்க கடந்தாளுவ. கேட்டதுக்கு ஒரு கதை சொன்னாலும் பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுல படுக்கவே முடியலையாமா. அதான் மரத்தடி நிழல் வந்து கிடைக்காளோலாம். என்ன உருட்டிட்டாலும் தெரியுமா? அட்டாவ மரத்தை எங்க வெளியே சொல்ல முடியும், அதனாலதான் உருட்டி இருப்பாளுவ. இருந்தாலும் இது சூப்பர் தாக்கா, சூப்பரா மாட்டிருக்கு. இத வச்சு எனக்கு அவளோட பண்ணிட வேண்டியதுதான். கீதா, சந்தை போன நேரத்தை சொன்னா இல்லையா, வா அப்படியே ஸ்கூட்டில போகும்போதே பேசிக்கிட்டே போல. என்ன சொல்லியா? மொத்தம் போட்டா பாரு பெரிய நங்கூரமா. ஆமாக்கா வாங்க, பின்ன சந்தை போய் சாதனமா வாங்கிட்டு வந்துருவோம். இது மட்டும் இல்ல, இன்னும் வீட்டுல உள்ள ஏத்துல பாரு, அதான் பெரிய விஷயமா இருக்கு. வெளியே கடக்கட்டுக்கா, அப்பதான் தெரியும் இவளுக்கு. கரெக்டா சொன்ன கீதா. கடவுளே, இவ கூட போய் சந்தையில போய் நம்ம எல்லா சாதனமும் வாங்குறான்னு பார்த்தா இந்த புஷ்பா வேற அரைகுறையா எதையாவது கடையில தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டான நேரத்துல போட்டு அவளை தள்ளிக்கிட்டு போயிட்டாலே. இனி நம்ம தான் இந்த வெயில்ல லோலோன்னு பஸ்ல அரைஞ்சிட்டு போகணுமாக்கா. முதல்ல விசாரிச்சிருக்க வேண்டியது உள்ள கதைய தெரிஞ்சிருந்தா இவகிட்ட சொல்லி நல்ல பேரம் வாங்கி இருக்கலாம். வெயிட்டு பாத்துக்கலாம், எவ்வளவு தூரம் தான் போறாளுவே நீ. இருந்தாலும் இந்த புஷ்பா அடுத்தவங்க வீட்டு கதைய நோண்டியதுல கில்லாடியா தான் இருக்கப்பா. நம்மளையே ஓட்டக் பண்ணிட்டானா பாத்துக்கையா. பாத்தியா சின்ன பொண்ணு, நம்ம வீட்டில் இருந்தா காலையில் எல்லாருக்கும் தலை வலிச்சிரும் டீ போட்டு கொடுக்கணும், பசிச்சிரும் சாப்பாடு வச்சு கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இல்லை, மணி 10 ஆகுது. இது வரைக்கும் நம்மளை தேடி ஒரு ஜீவன் கூட வரல பாரா. ஏதோ ராணியக்கா வீட்டில் இருந்து அவி ஏதாவது பண்ணியிருப்பாவ. அவி இல்லாத பாவத்துக்கு லட்சுமி அக்கா 4 இட்லியாவது தந்தாவ. என்ன சொல்லியா? இதுலேருந்தே தெரிஞ்சிடுங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம எவ்வளோ பாரமா இருந்திருக்கோம். நீ பாருங்கக்கா, பெத்த பிள்ளைய கூட நம்மள தேடல பாருங்க. என் மொவா எல்லாம் தூங்கும்போது என் கையில தான் அவ தலையே இருக்கும். அப்படி வச்சாதான் அவ தூங்குவா. அப்படிப்பட்ட பிள்ளை பெத்த தாயை தேடாம கடந்து உறங்குது பாரு. நேற்று நைட்டு
காலையில இவ்வளவு நேரம் ஆவிய நம்மள தேடவே இல்லையே பாரு. நான் கூட ஒரு அல்ப நம்பிக்கையில வந்தேன் சின்ன பொண்ணு. இவன் வீட்டை விட்டு விரட்டினா என்ன, பெத்த பிள்ளைகளாவது காலையில அம்மா வேணானே அழாம். எப்படியாவது இந்த சாக்குல வீட்டுக்குள்ள போயிடலாம். நீ நம்மள யாருமே தேடி வரல பாரு. ஆமா உமா, இதுல இருந்து தான் தெரியுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம எவ்வளோ பாரமா இருந்திருக்கோம். நீ பாரு, நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம். வீட்டு சின்ன பொண்ணு ஃபீல் பண்ணாத. ஏன் நம்மளை வீட்டில் விட்டு திறத்துனா நம்ம வீட்டுக்குள்ள போகக்கூடாது ஏதாவது இருக்கா? அந்த வீட்டில் நமக்கும் பங்கு இருக்கு. அது நம்மளோட வீடு தான். சொன்னா வந்துட்டு நம்ம வந்தது தான் தப்பு. வா வீட்டுக்குள்ள போகலாம். இக்கா எனக்கு நிஜமா பயமா இருக்குக்கா. நான் ஆளுதாக்கா பார்க்க பெருசு, ஆனா உள்ள ரொம்ப புஸ்ஸுக்கா. உஷா? ஆமாக்கா, உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஒரு தைரியம் கூட எனக்கு கிடையாதுக்கா. அதான் யோசிக்கேன் எப்படி வீட்டுக்குள்ள போறது. என் மாமியாரெல்லாம் சமாளிக்கவே முடியாது. அதுக்காக நம்ம இனி இப்படியே வெளியே தெரு தெருவா சுத்திக்கிட்டு தெரிஞ்சு வீடு வீடா தரதை வாங்கி தின்னுட்டு அப்படியே தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கா? அப்படி இல்லக்கா, வீட்டுக்கு போவக்கு இருந்தாலும் பயமா தான் இருக்கு. இவ்வளவு இன்னுமா இங்க இருக்காளுவ? ஏன் பைத்தியாரில? பைத்தியார் இல்ல நாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறியா, நாங்க கேட்கக்கூடிய இடத்துல இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை அப்பவே இட்லியை தின்னுட்டு வீட்டுக்கு போங்கன்னு தானே சொன்னேன். இவ்வளவு நேரம் இங்கேயே சுத்திட்டு கிடந்தா என்ன நியாயம்? அக்கா உண்மையை சொல்லணும்னா வீட்டுக்கு போக நல்லா பயமா இருக்குக்கா. நான் நாக்குல நிப்பானுக்கா. அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம நிக்கும். என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறியா? இதெல்லாம் டூருக்கு போயிட்டு இருந்தே இல்லையா, அப்போ யோசிச்சிருக்கான். இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதான் பண்ணது தப்புன்னு ஆகி போச்சு இல்லையா? போய் காலில் விழுந்தாது வீட்டுக்குள்ள போய் சேர வேண்டிய வழியை பாருங்க. என் வீட்டில் உள்ளவன் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க்கா. இது வேற பெரிய வாய்ப்பாக கிடச்சி போச்சா? இது ஒன்று போதும். இதை வச்சு வச்சு திட்டி திட்டி என்ன ஒரு வழி பண்ணிடுவாவ. பண்ணது தப்பா இருந்தா யாரு காலையும் உள்ளதுக்கு யோசிக்க கூடாது. முதல்ல தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரனோட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய்கிட்டு அப்புறம் நடக்கிற வேலையை பாருங்க. எப்பவும் இதுலயே நின்றுட்டு இருப்பாளுவ. போங்கண்ணா, 4 பேருக்கு தெரிஞ்ச 4 விதமா பேசுவாளுவ. போ வீட்டுக்கு போக வேண்டிய வழியை பாரு. இல்லதாமா முடியும். அப்படியே உம்மனி நிக்காளுவ. ஊத்தி கெட்டதுவ போறாளுவ. போய் செல்ஃபி, இவளோட செல்ஃபி மட்டும் தான் குறவு. ஓட்டுறா, நம்ம அப்படி என்ன பாவம் பண்ணோம்? போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்மள திட்டிட்டே போறாங்க. பேசாம கொஞ்சம் வாயை மூடுங்க. வெந்துட்டு இருக்கிற இடத்துல மறுபடியும் எண்ணெயை வாரி ஊத்திய மாதிரி உங்க பாட்டு நீங்க ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கிறிய? இல்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன்டா? சும்மா இருங்கக்கா, இப்ப வேற என்ன பண்ணனே தெரியல. சரி, 3 வாரம் அவரவர் வீட்டுக்கு போவோம். ஆண்டவருக்கு மேல பாரத்தை போட்டுட்டு போவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டு. என்ன சொல்றீங்க? அப்படியே நீ இருந்தா இருக்க முடியாது. போவோம். எதுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கோம்? நம்ம வா தைரியமா போய் பேசிக்கலாம். என்ன நடந்தாலும் பார்க்கலாம். ஆனா எனக்கு பயமா இருக்குண்ணா. பேசாம வாங்கக்கா, போய் பார்த்துக்கலாம். சின்ன பொண்ணு, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். வசந்தி அக்கா வீட்டுக்கு போட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபோன் கான்டாக்ட்ல சொல்லுங்கண்ணா. சரிம்மா. அக்கா வாங்க பாப்போம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். நீ ஏதோ நம்பிக்கையில கூப்பிடியா பின்னவா? என்ன பொண்ணு, பாய்டா. உயிரோட இருந்தா ஈவினிங் சந்திக்கலாம். என்ன சொல்ற? ஏக்கா ஏன்க்கா இப்படிதான் சொல்லிட்டு போறிய? சரி பார்க்கலாம். அவளை பயங்காட்டாம வாங்கக்கா. வைக்க ஏதோ தைரியம் வந்திருக்கு, அது கூட போயிரியே. சின்ன பொண்ணு நீயும் போ. சரிக்கா. ஷோ கடவுளே, அவியலுக்காவது வீட்டுக்காரர் ஒரு ஆளை சமாளிச்ச போதும், எனக்கு ஏன் மாமியாரையும் சேர்த்துலயே சமாளிக்கணும்? சரி போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.